அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் வருஷ ருத்து ஆவணி 19 செப்டம்பர் 4 வியாழக்கிழமை. வளர்பிறை துவாதசி திதி, உத்திராட நட்சத்திரம், சௌபாகியம் நாம யோகம், பவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய நாளில் வாஸ்து சம்பந்தமான ஒரு நல்ல தகவலை பார்ப்போம். விரதம் விசேஷம் பண்டிகை நாட்களில் அதனுடைய மகத்துவங்கள், வழிமுறைகள், பலன்கள் இதெல்லாம் நம்ம சொல்லி கொண்டிருப்போம். அப்படி இல்லாத நாட்களில் ஜோதிடம் சம்பந்தமான ஒரு தகவல், வாஸ்து சம்பந்தமான ஒரு தகவல் அல்லது ஆன்மீக சம்பந்தமான தகவல்களை சொல்லக்கூடிய ஒன்றை நம்ம வழக்கமாக்கி இருக்கிறோம். அதில் இன்றைய நாளில் வாஸ்து சம்பந்தமான பயனுள்ள ஒரு தகவல், பெரும்பாலானவர்களுக்கு தேவைப்படக்கூடிய, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு தகவல். அதாவது நிறைய பேருக்கு அந்த வாஸ்து சம்பந்தமாக ஒரு கட்டிடம் எப்படி இருக்கும் அப்படின்றதுலேருந்து தான் ஆரம்பம் நினச்சிட்ருக்கோம். அந்த கட்டிடத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மனை ரொம்ப முக்கியம். வெறும் காலி மனைக்கும் வாஸ்து பார்க்கணும் அப்படின்றத நம்ம முன்னே சொல்லியிருந்தோம். அதையொட்டி அந்த மனையில் இருக்கக்கூடிய தெரு, எந்த பக்கம் தெரு இருக்கிறது, எந்த திசை பார்த்து அந்த மனை இருக்கிறது அப்படின்றது பார்க்கணும். ஆனால் அதில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் அப்படின்னு சொன்னால், தெற்கு பார்த்த மனை, மேற்கு பார்த்த மனை, இதை வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அதை முற்றிலுமாக தவிர்க்கிறீங்க. ஒரு பிளாட் ஒரு இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அதில் கிழக்கு வடக்கில் இருக்கிறது பெரும்பாலும் விற்று தேர்ந்துடும். அதன் பிறகு தெற்கு மேற்கில் இருக்கிறது கடைசியாக இருக்கும், விற்காமல் இருக்கும். விலை குறைத்தோ வேறு சலுகைகள் எல்லாம் கொடுத்தோ அதை விற்கும்படியான சூழ்நிலை இருக்கும். இது ஒன்று. அதே போல் அடுக்குமாடி குடியிருப்புகள், ஃப்ளாட் சிஸ்டம் கட்டியிருப்பாங்க. அதில் தெற்கு பார்த்து கட்டப்பட்ட வீடுகள், தெற்கில் தலைவாசல் இருக்குது, மேற்கில் தலைவாசல் இருக்குதுன்னு கட்டப்பட்ட அந்த ஃப்ளாட்டு, அந்த வீடுகள்லாம் பெரும்பாலானவர்கள் வாங்கிறது கிடையாது. இது ஒன்று. அதன் பிறகு ஒருத்தர் தனியாக இடம் வாங்கி வீடு கட்டுறாருன்னு சொன்னால், அவருக்கு தெற்கில் தான் அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் வாங்கிடுறது. ஆனால் தெற்கில் இருந்து நேராக உள்ளே அந்த கிழக்கு பக்கம் கடைசியில் தலைவாசல் வைக்கிறது அல்லது கிழக்கு பக்கத்தினுடைய மத்தியில் தலைவாசல் வைக்கிறதுன்னு சொல்லி தெருவை பார்த்து வீடு கட்டாமல் திரும்பி கட்டுற மாதிரி கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேரால் இப்போது செய்யப்படுகிறது, நம்பப்படுகிறது. ஆனால் தெற்கு மேற்கு பார்த்த மனைகள் தவறானது, தோஷமானது, வாஸ்துப்படி அது சரியில்லை, குறைவான பலம் கொண்டது. தெற்கு மேற்கு பார்த்து கட்டப்பட்ட வீடுகள் வாங்கக்கூடாது, புழங்கக்கூடாது, குடியிருக்கக்கூடாதுன்னு வாஸ்து சாஸ்திரத்தில், மனையடி சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை. அப்போது இதற்கு ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு உதாரணம். நம்ம நிறைய கோயில்களுக்கு போகிறத பழக்கமாக வச்சுட்ருக்கோம். நிறைய பழைய கோயில்களுக்கு போகிறோம். அப்படி போகும்போது கிழக்கு மாட வீதி, வடக்கு மாட வீதின்னு இருக்குது. தெற்கு மேற்கு பார்த்து குடியிருப்புகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த மாட வீதிகள் இருக்கவே கூடாது இல்லையா? ஆனால் இருக்குது. அதாவது 4 மாட வீதி இருக்கும் ஒரு பெரிய கோவிலை சுற்றி. அப்போ 4 திசைகள்லையுமே வீடு இருக்கலாம் அப்படின்றது இதிலிருந்து புலப்படுது இல்லையா? அந்த காலத்தில் இடப்பற்றாக்குறை கிடையாது. இவ்வளோ அதிகமாக விலை கொடுத்து ஒருத்தர் இடம் வாங்கி தான் வீடு கட்டணுன்றது கிடையாது. வழி வழியாக அப்படியே தலைமுறையாக அவங்க அடுத்தடுத்து அந்த இடத்த அனுபவித்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் கூட இந்த அளவிற்கு இடப்பற்றாக்குறையோ விலை அதிகமாகவோ அப்போ கிடையாது. அதனால் அப்போ முன்னோர்கள் நினைத்து இருந்தால் 2 மாட வீதியோடு நிறுத்திட்டு இருக்கலாம். ஆனால் 4 மாட வீதி வைத்திருக்கிறாங்க. கோவில்லையும் கூட 4 புறமும் வாசல் இருக்கும், வழி இருக்கும். அந்த 4 புறமும் கூட கோபுரம் இருக்கும். நம்ம அந்த வாசல் வழியாக, ஒரு வாசல் வழியாக போயிட்டு இன்னொரு வாசல் வழியாக கூட வருவோம். சில கோவிலில் அப்படி தான் வரணுன்ற ஒரு ஆகம விதியும் கூட சொல்லப்பட்டு இருக்கும். அதனால் இந்த தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து நம்ம வீடு இருக்கவே கூடாது, மனை இருக்கவே கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறது சரியில்லை. அது நம்ம தவறாக புரிந்து கொண்ட ஒரு விஷயம். ஆனால் அது எங்கே இருக்குது அப்படின்றது முக்கியம். ஒரு தெற்குன்னு சொன்னால் அதில் 9 பாகங்கள் இருக்கிறது. குறைந்தபட்சம் 3 பாகங்கள் இருக்கிறது. அதில் எந்த பக்கம் தலைவாசல் வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. எங்கே வச்சு கட்டியிருக்காங்கன்றது இருக்குது. அதே போல் மேற்குக்கும் இருக்குது. அதனால் 4 திசை பார்த்த மனையும் 4 திசை பார்த்து தலைவாசல் வைத்த வீட்டையும் வாங்கலாம். அந்த திசையில் அந்த வாசல் எங்கே இருக்குது, 9 பாகத்தில் எங்கே இருக்குது அல்லது 3 பாகத்தில் எங்கே இருக்குது, உச்சத்தில் இருக்கா நீச்சத்தில் இருக்கான்றதை பார்த்து தாராளமாக நம்ம வாங்கலாம். அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம்.
மிதுன ராசியில் குரு பகவான், கடக ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது, கன்னி ராசியில் அங்காரகன், மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி. இது இன்றைய நவகிரக நிலை. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நாள் உங்களுடைய சௌகரியங்களை நீங்கள் பெறக்கூடிய நாளாக இருக்கும். வசதிகளை அதிகப்படுத்தி கொள்ளலாம். நல்ல ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கூட இந்த நாளில் இருக்கிறது. வீட்டுக்கு வந்தால் சுகமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல படுக்கை வசதி, அதுபோல் நீங்கள் உங்களுடைய லிவிங் ஏரியாவில் ஹாலில் உட்கார்றதுக்கு நல்ல சோஃபா செட்டு, நல்ல சேர், இதெல்லாம் வாங்கிறதுக்கு, போகிறதுக்கு நல்ல வாகனங்கள், இப்படியாக உங்களுடைய வசதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக, அதற்கான பொருட்களை வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டையே இன்னும் அழகுபடுத்தணும், வீட்டை இன்னும் விரிவுபடுத்தணும், புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட இந்த நாளில் தாராளமாக செய்யலாம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெற முடியும். செலவு செய்தோ அல்லது கடுமையாக உழைத்தோ பலனை பெறப்போகிறீர்கள். பரணி நட்சத்திர அன்பர்கள் சுலபமாக நற்பலன் பெறக்கூடியவும் இருக்கிறது. பேசியே காரியத்தை சாதிக்கலாம், பணவரவையும் எதிர்பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தன்னுடைய தகுதியை, நிலையை உயர்த்தி கொள்ள பாடுபடக்கூடிய யோகமானது இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் நீங்கள் எதிர்காலம் பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். பாக்யஸ்தானம் சொல்லுவோம், பித்ருஸ்தானம் சொல்லுவோம், குருஸ்தானம், தர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது தர்மத்தின் வழியிலேயோ குரு மூலமாகவோ எதிர்காலம் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அம்சமானது இந்த நாளில் இருக்கிறது. அதாவது நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னமும் வளர்வதற்கு, இன்னமும் சிறந்து விளங்குவதற்கு, எதிர்காலத்தில் நம்ம எந்த ஒரு கஷ்டத்தையும் படாமல் இருக்கிறதுக்கு, யாரையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை பற்றியெல்லாம் சிந்திக்கலாம். படிக்கக்கூடிய பிள்ளைகள் உயர்கல்வி பற்றி சிந்திக்கலாம். இதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் நற்பலன் பெற முடியும். நல்ல நபர்களுடைய துணையானது உங்களுக்கு தேவைப்படும். ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த சாதக பலனை பெறப்போகிறீர்கள். நீங்கள் நல்லா இருந்து பிறருக்கு ஏதோ நல்லது செய்யக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது. அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருந்து நல்ல செய்தி கிடைக்க பெற்று, ஏதோ ஒரு சலுகை, பண வரவு கிடைக்க பெற்று, அதனால் நான் இது நடந்தால் இப்படி செய்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன்னு சொல்லி கோயில் குளத்துக்கு போய் செய்கிறதோ அல்லது தர்ம காரியம் செய்கிறதோ இதற்கான அம்சம் இந்த நாளில் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் அதிர்ஷ்டம் துணை இருக்க பெறுகிறீர்கள். ஏதோ ஒன்று உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது. உங்களுடைய மனசில் குதூகலம், உற்சாகம் இருக்கும். நல்லவர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. புது நபர்கள் கூட உங்களை நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. உங்கள் மேலே அக்கறையாக இருப்பாங்க. உங்களோட சேர்ந்து நல்லபடியாக பணியாற்றுவாங்க. அப்படியான சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குது. மிதுன ராசி அன்பர்களே, சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்கிறது. 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அப்படி இருந்து சுக்கிரன் நேரடியாக அந்த சந்திரனை பார்க்குறார். அந்த சந்திரன் சூரியன் சாரத்தை பெற்றிருக்கார். ஒழுக்கம், நேர்மை, தர்மம் கட்டாயம் இதை இந்த நாளில் நீங்கள் கடைபிடிக்கணும். கடைபிடித்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒழுக்கம்னு சொல்லும்போது நம்ம பிறர் முன்னே எப்படி இருக்கும் அப்படின்றத தாண்டி தனித்து இருக்கும்போது கூட எப்படி இருக்கும், அல்லது வெளியில் பேசுகிறது எப்படி இருக்குது, அதை தாண்டி மனசில் நினைக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றதும் கூட இந்த இடத்துல முக்கியமானதாக கொள்ளப்படும். அப்படி இந்த நாளில் நீங்கள் தர்மத்தை கடைபிடித்து மிக சரியாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா சூரியன் சாரத்தில் சந்திரன் இருக்கார். அப்போ சுக்கிரன் பார்க்கறதுனால ஒழுக்கமாக இருக்கணும். தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் விருப்பம் கொள்ளக்கூடாது, செலவு செய்யக்கூடாது, அல்லது சக்திக்கு மீறி அதிக ஆடம்பரத்திற்காக, ஆசைக்காக கடன் வாங்கிறது போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் நற்பலன் பெறுவதற்கு பாடுபட்டு உழைக்கணும். உங்களை மட்டுமே எதிர்பார்த்து நம்பி இருக்கணும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டம தாக்கத்தை மிகுதியாக பெறுகிறீர்கள். புது நபர்கள், புது இடம், புது வேலை, புது பொருள், இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆகார நியமம் கூட இந்த நாளில் உங்களுக்கு நற்பலனை ஏற்படுத்தும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புனர்பூசன்றது குருவுடைய நட்சத்திரம். குரு தான் ராசியில் இருக்கார். அந்த குருவுக்கு 8ல் போய் சந்திரனை போயிருக்கார். அதனால் சூரியன் சாரம் பெற்று சுக்கிரனால் பார்க்கப்படுறதுனால பண வரவு இருந்தாலும் கூட அதை சரியாக சேமிக்கணும், பாதுகாக்கணும். கடகராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. ராசியாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது ராசியில் சுக்கிரன் இருந்து அந்த சந்திரனை பார்க்குறார். சுக்கிரனும் சந்திரனும் பார்த்து கொள்கிறார்கள். 1, 7ஆம் இடங்கள்லேருந்து இந்த பார்வை
நிகழ்கிறது. அதனால் திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். சுக்கிரன் கலத்திர காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சந்திரன் வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய சுகாதிபதின்னு சொல்கிறோம். அதுபோல் பெண் கிரகம்னு சொல்கிறோம், மாத்திருக்காரகன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு பொண்ணு கிடச்சா, தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு மருமகன் கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆனந்தப்படுவாங்க. தன்னுடைய முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றிய ஒரு பலனை அவங்க பெறுவாங்க. அப்படிப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண்ணுடைய துணை, அந்த மனைவியின் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அம்சமானது இருக்கிறது. பொதுவாக வந்து திருமண வயது வந்து திருமணம் செய்து கொள்ளும்போது தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக தான் திருமணம் சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. இந்த எல்லா விஷயமுமே சம்மந்தப்படுகிறது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு திருமண விஷயங்களுக்கு உண்டான நாளாக இருக்கிறது. திருமணத்திற்கான பேச்சை எடுக்கலாம், ஜாதகம் பார்க்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், திருமண சம்பந்தமாக இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு பரிகாரங்கள் செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலாபலனை ஏற்படுத்தும். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எதிர்பார்க்கக்கூடிய ஆரம்பித்த செயல்கள் நல்லபடியாக நடக்கும். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது. ஆனால் கடுமையாக உழைத்து பாடுபட்டு பலனை அடையக்கூடிய அம்சம் இருக்கிறது. அல்லது ரொம்ப சிந்தித்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ஆராய்ந்து பிளான் பண்ணி அப்புறம் பலன் கிடைக்கும். ஆயில நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறுவீர்கள். உங்களுடைய அனுபவத்தின் துணை கொண்டு இந்த நாளில் நீங்கள் ஆதாய பலனை பெறலாம். சிம்மராசி அன்பர்களே, இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகின்றது. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சுக்கிரன் சந்திரனை பார்க்குறாரு. அந்த சந்திரனுக்கு ராசியாதிபதி சூரியன் சாரம் கொடுக்குறார். அதனால் போட்டியில் கூட வெற்றி பெறலாம். இந்த நாளில் ஒரு போட்டி இருக்குன்னா தயங்காமல் துணிந்து நீங்கள் கலந்துக்கலாம், பெயர் கொடுக்கலாம். விளையாட்டு போட்டியில் பங்கு பெறக்கூடியவர்களுக்கு வெற்றி, உத்தியோகத்திற்காக இன்றைக்கு இன்டர்வியூ இருந்தால் அதில் வெற்றி, பிஸ்னஸ் சம்பந்தமாக நிறைய காம்படிஷன் இருந்தால் அதில் வெற்றி. இப்படியாக போட்டியில் வெற்றி பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கக்கூடிய அம்சம். உடன் பிறந்தவர்களை அனுசரித்து போகணும். குழப்பம் ஏற்படக்கூடிய நிலையில் கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு பிராணாயாமம் செய்து தியானம் செய்து, அல்லது சில பேர் வந்து சின்னதாக ஒரு குட்டி தூக்கம், பவர் நேப், அதை செய்து கூட அதன் பிறகு வந்து காரியங்களை தொடர்ந்து செய்யும்போது பலன் கிடைக்க பெறுவீர்கள். பூர நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த நாளில் இருக்கிறது. நல்ல பணவரவை எதிர்பார்க்கலாம். ஒரு சில நபர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் கூட இந்த நாளில் உண்டாகும். உத்திர நட்சத்திர நண்பர்கள் இந்த நாளில் உத்தமமான பலனை பெறலாம். ஆனால் பெரியவர்கள் காட்டிய வழியில் போகணும். விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டியது அவசியம். சட்டத்திட்டங்களுக்கு விதிகளுக்கு உட்பட்டு நடக்கணும். அதை இன்றைய நாளில் மீறவே கூடாது. கன்னிராசி அன்பர்களே, இது உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான நல்ல நாளாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம். புத்திரப்பேர் இல்லாத தடை தாமதமாகக்கூடிய தம்பதிகளுக்கு அதற்கான தீர்வு இதெல்லாம் கிடைக்கும். எதனால் கிடைக்கும்? 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்தில் சந்திரன் இருந்து வளர்பிறை சந்திரனாக இருந்து காலபுருஷனின் புத்திரஸ்தான அதிபதியான சூரியன் சாரம் பெற்று சுக்கிரனுடைய பார்வையை நேரடியாக பெறுகின்றார். அதனால் கிடைக்கும். சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டுட்டாருன்னு சொன்னால் ஆண்களுக்கு அந்த புத்திரப்பேற்றை பெறக்கூடிய விஷயங்களில் குறைபாடுகள் பிரச்சனை ஏற்பட்டுடும். பெண்களுக்கு அந்த 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 குழந்தையை சுமக்கின்ற அந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அம்சம்ன்றதை ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் சுக்கிரன் சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது பார்க்கறதுனால புத்திரப்பேறு சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். உத்திர நட்சத்திர நண்பர்கள் உத்தமமான நற்பலனை இன்றைய நாளில் பெற முடியும். குறிப்பாக இன்றைய நாளில் மருத்துவ ரீதியான விஷயங்கள் கை கொடுக்கும். மருத்துவத்தில் படிச்சுட்டு இருக்கீங்களா? நல்லா படிப்பீங்க. அதுபோல் மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல பேர் கிடைக்கணும். கைராசியான டாக்டர்னு தெரியணும், அந்த ஏரியாவில் பிரபல்யமாகணும், அதற்கான அம்சமானது இருக்கிறது. உடலுபாதை இருந்து மருத்துவ இடத்துல போகணுமா? நல்ல மருத்துவ இடத்துல போவீங்க. அஸ்த நட்சத்திர நண்பர்கள் அற்புதமான பலனை பெற முடியும். நினைத்ததை சாதிக்க முடியும். பாக்கியசாலியாக இந்த நாளில் இருக்க போகிறீங்க. சித்திரை நட்சத்திர நண்பர்கள் மிகச்சிறந்த பலனை பெறுவீர்கள். பிறரால் முடியாதது உங்களால் முடியும். வேலை செய்கிற இடத்துல நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க, அந்த வேலையை முடிக்கவே முடியல. நீங்கள் போனால் அதை செஞ்சு முடிச்சிருவீங்க. நிறைய பேர் ஃபெயிலியரான ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு காண்பிக்க முடியும். துளாராசி அன்பர்களே, இது உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். சுகஸ்தானத்தில் சந்திரன் இருந்து ராசியாதிபதி சுக்கிரன் சந்திரன் வீட்டிலிருந்து அந்த சந்திரனை பார்க்குறார். அப்படின்றதுனால இது உங்களுக்கு சந்தோஷமான நாள். நீங்கள் வந்து நல்ல செலவுகளை பண்ணலாம், பிடித்த பொருள்லாம் வாங்கலாம், நண்பர்களோடு நீங்கள் வந்து பிடித்த இடங்களுக்கு பிளான் பண்ணி போயிட்டு வரலாம், குடும்ப நபர்கள்லாம் சேர்ந்து ட்ரிப்பு பிளான் பண்ணுறது, கோயில் குளங்களுக்கு பிளான் பண்ணுறது, வீட்டில் சுபகாரியம் பிளான் பண்ணுறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது சம்மந்தமாக பிளான் பண்ணுறது, பேசுகிறது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம்.
சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டா போதுமானது, நிறைய பேர் சேர்ந்து அந்த விஷயம் நல்லபடியாக நடந்துடும். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் நற்பலன் பெறுவீர்கள். ஆனால் பிறரை கவனமாக அணுகணும். பிறரிடத்தில் நீங்கள் ஏமாறவோ உங்களை நம்பி பிறர் ஏமாந்துடவோ இடம் தரக்கூடாது. விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை பெற போகிறீங்க. ஒரு விஷயம் உங்களால் முடியலைன்னா கூட கடன் வாங்கியாவது செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, இது தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ராசியாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கார், நல்லது. ஆனால் கன்னி செவ்வாய் சனியுடைய பார்வையும் பெறுகின்றார். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், உடல் உபாதை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அஷ்டமத்தில் குரு வேறு இருக்கார். அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும், அதுக்கு தைரியம் தான் துணையாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தீர்மானிக்கலாம். ஏன்னா இப்போ சாதகமாக இருக்கிறது சந்திரன் மனோகாரகன். மனதில் நம்ம ஒரு விஷயத்தை 100% நம்பினா நோயிலிருந்து மீண்டு வரலாம். முடியாத கல்வி நமக்கு சாத்தியமாகும், கிடைக்காத வேலை கிடைக்கும், முடியாத பிஸ்னஸ் செய்ய முடியும். அப்படியாக மனது வைத்தா ஒரு விஷயம் நடக்கும். அதை இன்றைய நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது. இந்த நாளில் நினைத்ததை சாதிக்கப் போகிறீர்கள். அனுஷ நட்சத்திர அன்பர்கள் அரும்பாடுபட்டு உழைத்து திட்டமிட்டு பலன் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் வெற்றி பெறக்கூடிய முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுர் ராசி அன்பர்களே, பணவரவை இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் நல்ல பணம் வந்துகிட்டே இருக்குது, திடீர்னு பணமே வரல, நம்ம இந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியுமா, என்ன ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் இல்லை அப்படின்னு சொல்லி பணம் வர ஆரம்பிக்கும். அதே போல் உங்களுடைய சொத்துக்கள் மூலமாக பணம் வந்து கொண்டு இருந்தது. வாகனங்கள் வந்து வாடகைக்கு போய் அதனால் பணம் வந்தது, வீடு வாடகைக்கு போய் பணம் வந்தது. ஆனால் வாடகை வீடை காலி பண்ணிட்டாங்க, வாகனங்கள் நிறைய வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வாடகைக்கு யாரும் கேட்குறது இல்லைன்னா அதெல்லாம் சரியாகும். அப்படியாக பண வரவு வரும், தொடர்ந்து வரும்ன்ற நம்பிக்கை வரும். பண வரவு நின்று போய் பயந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பயம் தீர்ற மாதிரி பண வரவு வரும். மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முயற்சியின் மூலமாக பலனை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. பூராட நட்சத்திர அன்பர்கள் பொன்னான நற்பலனை பெறுவீர்கள். பணவரவு பொருளாதார உயர்வு சாத்தியம். உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படின்றதுனால ஆலயத்திற்கு செல்வது, அர்ச்சனை செய்து கொள்வது, தர்ம காரியம் செய்வது, பெரியோரிடத்தில் ஆசி பெறுவது நல்லது. மகர ராசி அன்பர்களே, கலத்திராதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார். அப்போது உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய வாழ்க்கை துணையை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். உங்களை நம்பி உங்களிடத்தில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, முதலாளியாக இருக்கீங்கன்னா அவங்கள பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களை நம்பி உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய நண்பர்களை பார்த்துக்கணும், உங்களுடைய இளைய சகோதரர்களை பார்த்துக்கணும். இப்படியாக பிறருக்கு நல்லது செய்கிறது, வழிகாட்டுறது, பிறருக்காக செலவு பண்ணுறது, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கறது, சொல்லி கொடுக்கறது, பிறருக்கு குருவாக இருக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த நாளில் உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை செய்யும்போது நல்ல பலாபலனை நீங்கள் அடைய முடியும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினம் அப்படின்றதுனால இந்த நாளில் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யணும். உங்களுடைய நலனை எதிர்பாராமல் பொதுநல காரியங்களை நீங்கள் செய்யலாம். ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்ளலாம், இதெல்லாம் நல்லது. திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும். பாராட்டு, பரிசு, பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்குது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. இந்த நாளில் வந்து காரிய ஜெயம் உண்டாகும். உங்களுக்கு வந்து மனை வீடு அமையக்கூடிய யோகமானது இருக்கிறது. குறிப்பாக மனை, காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதை இன்றைய நாளில் பிரார்த்தனையாக செய்யலாம், முயற்சியாக செய்யலாம். அதற்கு என்னெல்லாம் நம்மளால் செய்து பணம் திரட்ட முடியுன்ற எல்லா சோர்ஸையும் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம், பலன் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. 6ஆம் அதிபதி 12ல் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கெல்லாம் வந்து ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கோ அந்த கேஸை வந்து காம்ப்ரமைஸாக போகிறதுக்கான விஷயம் இருக்கா அப்படின்னு சிந்திக்கலாம். யாருக்காவது வந்து உடல் உபாதை இருந்து அறுவை சிகிச்சை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஓகே அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது பரிசோதனைகள்லாம் செய்து இதுதான் தீர்வுன்னு சொல்லியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். கடன் கொடுத்த இடத்துல முழு கடனை என்னால் தர முடியாது, இவ்வளோ தான் முடியும், அல்லது வட்டி இல்லாமல் நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னால் ஏற்றுக்கொண்டு விடலாம். கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கடன் திரும்ப கிடைக்கும். அதுபோல் அறுவை சிகிச்சை செய்தாலும் நோய் தேர்ந்துவிடும். இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு பலனை தரக்கூடிய அம்சம் இருக்கிறது. அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெறப்போகிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் வந்து கடுமையாக உழைத்தாலும் நிறைய செலவு செய்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்தாலும் காரிய ஜெயம் உண்டாகிவிடும். சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில்
பிறரிடத்தில் அனுசரணையாக போக வேண்டியது அவசியம். நம்மை விட வயது குறைவாக இருக்கக்கூடியவர்களை ஓரிரு வயது குறைவாக இருக்கக்கூடியவர்களை சகோதரரை போல் பார்த்துடணும். நம்மை விட ஒரு 25-30 வயசு குறைவாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள பிள்ளைகளாக பார்த்துடணும். 25-30 வயசு மேலே இருக்காங்கன்னா பெற்றோரை போல் பார்த்துடணும். அப்போ அவங்க ஏதாவது நமக்கு கஷ்டம் கொடுத்தாலோ, நமக்கு இடையூறாக இருந்தாலோ, நம்ம அவங்கள சபிக்கிறதோ இல்லை அவங்கள ரொம்ப எதிரியாக ட்ரீட் பண்ணுறதோ அது இருக்காது. அப்படியாக பிறரை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. செலவு செய்தாலும் கூட பண வரவு உண்டு. ஒரு பணத்தை நீங்கள் முதலீடாக போட்டு பிறகு லாபம் பெறுறீங்க இல்லையா, அப்படியான பலனாக இருக்கும். அப்போ இன்றைய நாளில் நீங்கள் நேரம் செலவு செய்து ஏதோ ஒரு காரியம் செய்வீங்க, அல்லது ஒரு ஃபீஸ் கட்டி ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, இது உங்களுக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும். திருமண விஷயங்கள் கைகூடி அதனால் நல்லது நடக்கும். நல்ல வீடு, நல்ல வாகனம், ஆபரணங்கள், ஆடைகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று சந்தோஷம் உண்டாகும். புது இடங்களுக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்து, பிடித்த கோயிலுகளுக்கெல்லாம் போயிட்டு உறவினர்களை போய் பார்த்து சுபகாரியங்களுக்கு சென்று கலந்து கொண்டு சந்தோஷம் உண்டாகும். இப்படியாக மன மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ஜென்ம சனி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் எப்போல்லாம் உங்களுக்கு இது போல் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, அல்லது இது போல் கோவில் குளங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ போயிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. கடன் தேவைன்னா கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கல்வி, கலை, வித்தை, தொழில், உயர்கல்வி இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அனுகூலம் இருக்கிறது. கற்றுக்கொள்வதற்கு உகந்த நாள். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உயரப் போகிறீங்க, முன்னேற போகிறீங்க, நல்ல லாபம் பெற போகிறீங்க. இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நாளைக்கு மிக விசேஷமான நாள், பண்டிகை நாள், விரத நாள். நாளைக்கு பிரதோஷ விரதம், சிரவண விரதம், ஓணம் வழிபாடு செய்ய விரதம் இருக்க தயாராகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.